பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான ரிசர்ச் நர்ஸ் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸை ஜிப்மர் புதுச்சேரி வெளியிட்டிருக்காங்க. ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய இந்த பணியிடத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வருடம் ப்ராஜெக்ட் வந்து இருக்கும். கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வந்து இந்த பணியிடம் இருக்குது. ரிசர்ச் நர்ஸ் ஃபீமேலில் தான் வந்து வேக்கன்சி இருக்குது. ஒரு வேக்கன்சி இருக்குது. 3 வருடம் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்டில் ஒர்க்கு இருக்கும். சரிங்களா? வித்தவுட் அலவன்ஸ் வந்து பர் மந்த்து 18,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும். சரிங்களா? இது வந்து NECOL அப்படின்ற ஒரு ஸ்டடி ப்ராஜெக்டில் தான் வந்து உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. ICMRுடைய யங் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி PhD ப்ரோக்ராமில் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஃபண்டிங் ஏஜென்சி. சரிங்களா? டாக்டர் உஷா தேவி அப்படின்றவங்க தான் வந்து ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டர். அதே மாதிரி நியோனட்டாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. இதில் முக்கியமாக உங்களுடைய ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங், ரெக்ரூட்மெண்ட், அதே மாதிரி கலெக்ஷன் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் சாம்பிள்ஸ் தான் வந்து உங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க்ஸாக இருக்கும். மினிமம் பிஎஸ்சி நர்சிங் முடித்திருந்தால் போதுமானது. தமிழ் பேச தெரிந்திருந்தால் போதுமானது. வேறு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நாலேஜ் இருக்கணும். பேசிக்கான நாலேஜ் இருந்தால் போதும். அதே மாதிரி ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிச்சபடி வேறு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைனாலும் பரவாயில்ல. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 28 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு அது கூட உங்களுடைய ரெஸ்யூமு, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸு, சரிங்களா, இது எல்லாத்தையும் ஒரு பிடிஎஃபாக வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுட்டு நீங்கள் neonatology@gmail.com அப்படின்ற இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பணும். அப்ளிகேஷன் வந்து மெயில் ஐடியில் நீங்கள் உங்களுடைய பிடிஎஃப் ஃபைல் அனுப்புகிறீங்க இல்லையா, அட்டாச் பண்ணும்பொழுது உங்களுடைய பேர் அண்டர்ஸ்கோர் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட்டுடைய பேர் அண்டர்ஸ்கோர் எந்த வருடம் 2025னா 2020 இப்போ உங்களுடைய பேர் அப்படின்ற மாதிரி தான் பேர் போட்டுட்டு அண்டர்ஸ்கோர் போட்டு ரிசர்ச் நர்ஸு அண்டர்ஸ்கோர் 2025 அண்டர்ஸ்கோர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேமில் தான் உங்களுடைய பிடிஎஃப் ஃபைல் இருக்கணும். February 7, 2025 மாலை 4:30 மணிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் மெயில் வந்து அங்கே ரீச் ஆகணும். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றதுனால ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூ மூலியமாக உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? வேலிடான இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்கணும். ஏன்னா எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் மெயில் ஐடி அல்லது மொபைலுக்கு தான் வரும். சரிங்களா? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம், கரிக்குலம் விட்டே அனுப்பணும். கலர் ஃபோட்டோ, ஓகேங்களா, இது ஸ்கேன்டு இமேஜ் வந்து கலர் ஃபோட்டோ நீங்கள் வந்து இணைக்கணும். டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டுடைய ஸ்கேன்டு இது இல்லை சாஃப்ட் காப்பி இருக்குதுன்னா அதை நீங்கள் இணைக்கலாம். அதே மாதிரி குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைச்சி அனுப்பணும் மெயிலு. சரிங்களா? அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் February 7, 2025. லிஸ்ட்டு யாரெல்லாம் எலிஜிபிள், செலெக்ஷன் லிஸ்ட்டு, ஷார்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு February 12 வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் February 17 நடக்கும். ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு, அதே மாதிரி இன்டர்வியூ இது எல்லாமே February 17 நடக்கும். சரிங்களா? எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா IC வர்மா ஹால், டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியோனட்டாலஜி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், உமன் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், ஜிப்மரில் நடக்கும். சரிங்களா? ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 20 February 2025 உங்களுக்கு ரிசல்ட் வந்து அதுக்குள்ளே வெளியிட்டிருப்பாங்க. ஜாயினிங்கை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜாபில். சரிங்களா? இதுதான் வந்து அப்ளிகேஷனு, ரிசர்ச் நர்ஸுக்கான போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன். இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 ஃபில் பண்ணிடணும். ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஹேண்ட் ரிட்டனாக ஃபில் பண்ணிக்கலாம் அல்லது சாஃப்ட் காப்பியாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட் காப்பி அதை வந்து நீங்கள் வந்து பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக சேவ் பண்ணி நீங்கள் வந்து ஒரே பிடிஎஃபாக அனுப்பணும். சரிங்களா? இல்லை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் பிரிண்ட் அவுட் எடுத்து எழுதிட்டு இதில் ஃபோட்டோலாம் ஒட்டிட்டு அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். சரிங்களா? அதே மாதிரி இதில் கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாத்தையும் கொடுக்கணும். கம்யூனிகேஷன் அட்ரஸ் இதெல்லாம் ப்ராப்பராக டீட்டெயிலாக கொடுக்கணும். உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருமா அப்படின்றது, பேசுவீங்களா அப்படின்றதையும் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக தமிழில் இன்ட்ராக்ட் பண்ணுறது ஒரு முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th 12th அதே மாதிரி பிஎஸ்சி முடிச்சிருந்தீங்கன்னா பிஎஸ்சி, எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்கன்னா அதனுடைய டீட்டெயில் இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலும் அதில் மென்ஷன் பண்ணணும். ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதனுடைய பர்டிகுலர்ஸும் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். அதற்கான ப்ரூஃபும் நீங்கள் வைக்கணும். சரிங்களா? அதே மாதிரி
ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண ப்ரீவியஸ் எம்ப்ளாயருடைய டீட்டெயில்ஸ், என்ன போஸ்ட்டில் ஒர்க் பண்ணீங்க, எந்த கம்பெனி இல்லைனா எந்த ஹாஸ்பிட்டல், எந்த இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணீங்க, அதே மாதிரி அவங்களுடைய டீட்டெயில், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி எல்லா ப்ரூஃபும் நீங்கள் வந்து இணைச்சிருக்கீங்களா அப்படின்ற செக்லிஸ்ட்டு, ஐடி அதாவது ஆதாரோடைய காப்பி, 10th 12th மார்க் ஷீட்டோட காப்பி, டிகிரி சர்டிஃபிகேட்டோட காப்பி, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி வேறு ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. என்னென்னலாம் இணைச்சிருக்கீங்க அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து அப்ளிகண்ட்டோடைய பேர் அப்படின்றதுக்கப்புறம் பேர், கீழே வந்து பிளேஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க, சைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதான் வந்து அப்ளிகேஷன். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். பிஎஸ்சி நர்சிங் முடித்த யாராவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.